பெரியது எது அவ்வையே என்று அவ்வையை பார்த்து முருகன் கேட்டபோது அவ்வை சொல்லுகிறார், பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான் முகனோ கரியமால் உந்தியில் வந்தோன், கரியமாலோ அலைகடற் துயின்றோன், அலைகடலோ குறுமுனியோர் கலசத்தில் அடக்கம், கலசமோ புவியிற் சிறுமன், புவியோ அரவினுக்கொரு தலைபாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறைவனின் இடப்பாக தொடக்கம், இறைவனோ தொண்டருள்ள தொடக்கம். எவ்வளவு அசாத்தியமான வரிகள் பாருங்கள். இந்த உலகம் பெரியது, இந்த புவனம் பெரியது, இந்த புவனத்தை படைத்த பிரம்மன் பெரியவன். பிரம்மன் பெரியவன் என்றால் பிரம்மன் எங்கிருந்து வந்தவன்? கேள்வி எழுகிறது பாருங்க. கேள்வி பதில், கேள்வி பதில். பிரம்மன் பெரியவன் என்றால் பிரம்மன் எங்கிருந்து வந்தவன்? திருமாலினுடைய தொப்புளில் இருந்து வந்தவன். அப்ப திருமால் பெரியவன். திருமால் எங்கிருப்பவர்? பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பவர். பார்க்கடல் திருமாலை விட பெரியது. இந்த பார்க்கடல் எப்பேற்பட்டது? முனிவரின் கலசத்திற்குள் நீராக இருக்கக்கூடியது. அப்ப கலசம் பெரியது. கலசம் எங்கிருந்து செய்யப்பட்டது? புவியிலிருந்து சிறுமண் எடுத்து கலசம் செய்யப்பட்டது. புவி பெரியது. புவி எப்பேற்பட்டது? பாம்புக்கு தலையணையாக இருக்கக்கூடியது புவி. பாம்பு பெரியது. பாம்பு எப்பேற்பட்டது? உமையாளின் விரலில் மோதிரமாக சுற்றி இருக்கக்கூடியது பாம்பு. உமையாளை விட பாம்பு பெரியது. பாம்பை சுற்றி இருக்கிறாள் உமையாள். உமையாள் பெரியவள். இந்த உமையாள் எங்கிருப்பாள்? இறைவனுடைய இடப்பாகத்தில் இருக்கிறார். இறைவன் பெரியவன். இறைவன் எங்கிருக்கிறான்? அடியார்களின் உள்ளத்தில் இருக்கிறான். அதனால் அடியார்கள் தான் இந்த உலகத்திலேயே பெரியவர்கள். அடியார்களுடைய மனம்தான் பெரியது.